ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 20x60 பிளாட்டோட ஏரியா, பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 18:56 56. நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்துபடி பக்காவாக டிசைன் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற என்னோடய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாஸ்படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பிளான் போட்டு தரத்துக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. நமக்கு முகப்பு 2 கார்னர்ஸில் கன்னிமுலை அக்னிமுலை கிடைக்கும். தெற்க பார்த்த பிளானுக்கு எப்போவுமே நம்ம அக்னிமுலை சார்ந்து என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். முகப்பு நமக்கு 26 அடி மேலே இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக சென்டரில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு நம்ம 1.5 அடி வென்டிலேஷன் விட்டுருக்கோம். அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு பக்கம் 1.5 அடி நம்ம விட்டுருக்கோம். ஓகேங்களா. மேற்கு பக்கம் நம்ம எதுவுமே விடலை. அதுக்காக நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓடிஎஸ் சொன்னோடனே நிறைய பேர் ஐயோ ஓடிஎஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் போயிருமோ, அது யூஸ் பண்ண முடியாதோன்னு நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு ஓடிஎஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே போட்டு தாங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணி, அதாவது சைடில் செட்பேக் இல்லாத நேரத்தில் நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணி பண்ணுறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும். ஓகேங்களா. வாசுன்றது மேக்ஸிமம் வெளிச்சம், அதே மாதிரி அந்த காற்று நம்ம சுவாசிக்கிற ஏர் ஃப்ளோவில் தான் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே மாறுது. அதனால் வென்டிலேஷனுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, இப்போது இந்த 2 கார்னரில் போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடி 7 இன்ச்சுக்கு 14 அடி நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம் 9 4.5க்கு 17. ஸோ இந்த இதில் மனையடி நமக்கு பெருசாக அமையலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 18 அடி தான் எடுத்திருக்கோம். ஸோ 18 அடி எடுக்கும்போது நம்ம பார்ட்டிஷன் பண்ணும்போது இந்த அளவு தான் கிடைக்கும். ஸோ இதனால் ஏதாவது வாஸ்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய இம்பேக்டெல்லாம் இருக்காது. வாஸ்துன்றது நமக்கு கார்னர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மனையடியிலையும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். வராத பட்சத்தில் வந்தெல்லாம் நம்ம எதுக்கு தான் ஆகணும். ஸோ இதில் வாஸ்து பலன்கள் சின்னதாக மாறுபடும், தவிர உங்களுக்கு ரொம்ப பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா. இப்போ 100 மார்க்குக்கு நீங்கள் 90 மார்க்கு எடுத்தால் சந்தோஷப்படுவீங்க. இல்லை 100க்கு 100 எடுத்தாலும் சந்தோஷப்படுவீங்க. 100க்கு 80 எடுத்தால் நீங்கள் வருத்தப்படுவீங்களா? ஓகே, 80 மார்க் எடுத்திருக்கீங்களே, அந்த மாதிரி தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வாஸ்துவில் சின்ன சதவீதங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே எக்ஸாக்டாக அமையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் நன்மையாகவே கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கன்னிமுலையில் நம்ம ஒரு பெட்ரூம், அக்னிமுலையில் போர்ட்டிகோ. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 11:30க்கு 17 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட், ஒரு ஓடிஎஸ் அவசியம் நம்ம கொடுக்கணும் வென்டிலேஷனுக்காக. பூஜை அறை நமக்கு சென்ட்ரலில் அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்தில் ஒரு ஓடிஎஸ். ஓகேங்களா. இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் மாடலால் ஸ்டேர் கேஸ் நம்ம உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வாயுமலையில் நம்ம கிச்சன், அதே மாதிரி ஈசானத்தில் ஒரு டைனிங் ஹால், பேக் சைடில் போர் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வாயுமலையில் பேக் சைடில் ஒரு பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படி ஏறி மேலே வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட அமைப்பு. ஸோ 2 பெட்ரூம், அதாவது இந்த மேலே ஏறி வந்தோடனே இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஹால், அதே மாதிரி இங்கே நமக்கு பெட்ரூம் அமையுது. ஓகேங்களா. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ கீழே உள்ள அமைப்பே மேக்ஸிமம் மேலே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போர்ட்டிகோ பதிலாக பால்கனி, இந்த வால் நம்ம தள்ளி வச்சு பெட்ரூம் பெருசாக்கியிருக்கோம். கன்னிமுலை பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா ஸ்பேசஸாக கிடைக்கும். அதே மாதிரி பேக் சைடில் ஈசானத்தையும் அதே மாதிரி வாயுமலையும் சேர்த்து நம்ம ஒரு பெட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்னர் பீஸ் விட்டுக்கிற சில வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம டீட்டெயில்ஸிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ பில்டிங் ஏரியா, டேட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் டோர், விண்டோஸ் அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஷார்ட்கட் நேம்ஸ் எல்லாம் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஃபேஸிங் 2 BHK மாடல் சொல்லியாச்சு. அதாவது கீழே ஒரு
பெட்ரூம், மாடியில் 2 பெட்ரூம். ஆக்சுவலி இது ஒரு 3 பிஹெச்கே, 2 பிஹெச்கேன்னு சொல்லிட்டேன், சாரி. வாஸ்துபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் நம்ம சைடில் செட் பேக் விட்டுருக்கோம். பேக் சைடில் இடம் இருக்குது. தேவையானதுக்கு ஓடிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெளிச்சம் கிடைச்சலும். போர், சம்பு, செப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் சார்ந்து ப்ரொவைட் பண்ணணும். சம்பு பார்த்திங்கன்னா பேக் சைடில் நார்த் ஈஸ்ட் சார்ந்து அமைச்சுக்கணும். ஸோ முடியாத பட்சத்தில் நமக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டைனிங் ஹாலையும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இல்லாதவங்க, ரொம்ப சின்ன இடமா இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வாயுமலையில் கொடுக்கணும். நமக்கு இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம கலெக்ஷன் டேங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த போர்ட்டிகோவில் இந்த கார்னர்ஸ் இல்லாமல் மேலே ஏற்றி நம்ம செப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது, தாராளமாக பண்ணிக்கலாம். அக்னிமூலை கார்னரில் கொண்டு போகக்கூடாது. இதை சென்டர் பண்ணிக்கோங்க. 14 அடியில் டிவைட் பண்ணிக்கோங்க. 7 அடிக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஏற்றி நம்ம செப்டி டேங்க் அமைச்சிக்கலாம். இது செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20க்கு 56, 1120 சதுரடி போடும்போது 25,76,000 நமக்கு செலவாகும். ஃபஸ்ட் ஃப்ளோரோட பண்ணும்போது நமக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆகும். ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றி கொடுக்கும். அதே செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8 பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.